எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல ஐரோப்பா நாடுகளுடன் கைகோர்த்து ஈரான் அமெரிக்காவை தெறிக்க விட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒன்று அமெரிக்காவிடம் இருந்து எண்ணெய் வாங்குங்கள், இல்லையென்றில் ஹார்மூஸ் நீங்களே சென்று திறந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். ஹார்மூஸ் நீரிணையை திறக்கும் அமெரிக்காவின் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்பதால் உலக நாடுகள் தற்போது ஈரானுடன் இணக்கம் காட்ட ஆரம்பித்துள்ளன. தங்களை நம்பி வரும் நாடுகளுக்கு இல்லை என்று சொல்லாமல் ஈரானும் ஹோர்மூஸ் நீரிணையை திறந்து விடுகிறது. இதற்கான சுங்க கட்டணத்தை தற்போது சீனாவின் யுவானில் ஈரான் வசூலித்து வருகிறது. இந்நிலையில் அடுத்த அதிரடியாக ஐரோப்பா நாடுகளுக்கும் ஹோர்மூஸ் நீரிணையை திறக்க ஈரான் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. வெளிப்படையாக பார்த்தால் இது ஒரு மேலோட்டமான நடவடிக்கை என்பது போல தெரியும். ஆனால் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த ஆதிக்கத்திற்கும் இதன் மூலம் முடிவு கட்ட ஈரான் திட்டமிட்டுள்ளது. டாலருக்கு பதிலாக ஐரோப்பா நாடுகள் வேறு வழிகளில் கட்டணம் செலுத்தும் போது டாலரின் ஆதிக்கம் தானாகவே சரிந்துவிடும். டாலரை வைத்துதான் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா ஆட்டம் காட்டி வருகிறது. அப்படிப்பட்ட டாலரின் மதிப்பு சர்வதேச சந்தையில் சரிந்தால் அமெரிக்காவின் வல்லரசு பாட்ஷா பலிக்காது. அப்படி நடந்தால் உலக சந்தையில் பிரிக்ஸ் வளைகுடா நாடுகளின் வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நடைபெறும் போது அமெரிக்காவின் இடத்தை மற்ற நாடுகள் பிடித்துவிடும். மொத்தத்தில் வெறும் மத்திய கிழக்கு போராக தொடங்கிய இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர் தற்போது டாலருக்கு எதிரான போராக மாறியுள்ளது. முன்பு ஒரு பேட்டியில் டாலருக்கு எதிராக உலக நாடுகள் சதி செய்து வருகின்றன, டாலர் தான் என்றும் ராஜா, ஒருவேளை டாலரை இழந்துவிட்டால் அது உலகப் போரில் நாம் தோல்வி அடைந்ததற்கு சமம் என்று ட்ரம்ப் பேசியிருந்தார். தற்போதைய சூழலை வைத்து பார்க்கும்போது டாலர் இனி மீண்டெழுவதற்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கின்றன.